சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்தபடியே செல்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து வாகனங்கள் மூலமாக தென் மாவட்டங்கள் நோக்கி செல்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, வண்டலூர், மறைமலை நகர், எஸ்பி கோயில் உள்ளிட்ட அனைத்து இந்த முக்கிய இடங்களிலும் வாகனங்கள் கிலோமீட்டர் கணக்கிலே வரிசை கட்டி நிற்கின்றன. அதாவது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிறது. அதாவது பெருங்களத்தூரிலிருந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரை செல்ல வேண்டுமானால் 25 கிலோமீட்டர் தூரம். அந்த 25 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 2 மணி நேரம் ஆகிறது. அந்த அளவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கிறது. 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்கள் நின்று போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த கிராமத்தில் உறவினரோடு தாங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்திலே மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்னையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் தங்கள் குடும்பத்தினரோடு தங்களுடைய உறவினருக்கு தேவையான பரிசு பொருட்கள், புத்தாடைகள் ஆகியவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு சொந்த மாவட்டத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய கார்கள், பேருந்துகள் போன்றவை எல்லாம் இங்கே வழிகளிலே சாலையிலே செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விழுப்புரம் உள்ளிட்ட அருகருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பலரும் இருசக்கர வாகனத்திலேயே பயணப்படுகிறார்கள். அதனையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட மதியம் 2 மணியிலிருந்து தற்போது மணி 7:30 மணி ஆகின்றது. இவ்வளவு நேரம் வரையிலும் வாகனங்கள் தொடர்ந்து வந்தபடியே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதே போல இரவு வரை, அதாவது 11, 12 மணி வரை இது போன்ற கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப போக்குவரத்து மாற்றங்கள், அதே போல போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகள் ஆகியவை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்தை தாண்டிய பிறகு கூடுதலான போக்குவரத்து நெரிசல் இருப்பதை இங்கே இந்த இடத்துல நம்மால் உணர முடிகின்றது. தொடர்ந்து வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ந்து அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.